ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். லெட்ஸ் இமேஜின் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வறட்சி. சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் அந்த அளவுக்கு பயங்கரமான கஷ்டம் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் நம்ம கவர்மெண்ட் ஒரு அறிவிப்பு விடுறாங்க. என்ன அறிவிப்புனா, நாட்டு மக்களே நம்மலாம் ரொம்ப சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த காட்டுலலாம் மிருகங்கள் விலங்குகள்லாம் வாழுதுல்ல, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்குது. அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, சின்ஸ் இந்த பசி, பட்டினி சாப்பிடுறதுக்கே என்ன பண்றதுன்னு தெரியல நிலைமை இருக்கிறதுனால, நம்ம என்ன பண்ணுவோம், காட்டுக்கு போய் அந்த விலங்குகள்லாம் வேட்டையாடி அத சாப்பிட்டு நம்ம நம்ம பசிய ஆத்திக்கலாம். அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா மடத்தனமா இருக்குன்ற மாரி இருக்கு இல்லையா? இந்த லெட்ஸ் இமேஜின் அப்படின்னு சொல்ற இந்த மேட்டர் பார்த்தீங்கன்னா, நிஜமாவே இப்போ அப்ளிகபிளா பிரசன்ட்ல நடைமுறையில சாத்தியமாயி போயிட்டு இருக்குது. போயிட்டு இருக்குதா? எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிற நமீபியா மற்றும் ஜிம்பாப்வே இந்த கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன அந்த விஷயம் இப்போ பிரசன்ட்ல கரண்ட்டா போயிட்டு இருக்கு. நாட்டுல ஏற்பட்ட அந்த வறட்சி காரணமாகவும், அந்த பசி, பட்டினி காரணமாகவும் காட்டுல இருக்கிற விலங்குகள போட்டு அடிச்சு சாப்பிட்டு, அது மூலமா மக்கள் தங்களோட பசிய ஆத்திக்கலாம்ன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எடுத்த முடிவு தான் இப்ப நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறது. என்னடா இப்படியுமாடா ஒண்ணுமே புரியலன்னு கேட்டீங்கன்னா, அதுவும் நெறைய ரீசன்லாம் அவங்க சொல்றாங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கே ஒரு மாரி "ஏய் நீங்கலாம் இங்க தான் இருக்கிறீங்களா? இல்ல என்னடா என்ன மைண்ட் செட்றான்ற" மாரி தான் எனக்கு தோணுச்சு. ஃபைன். இன்னைக்கு இத பத்தி தான் பார்க்க போறோம். என்ன விஷயம்? ஏன் இதெல்லாம் நடக்குது? வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் திஸ்? அவங்க கவர்ன்மென்ட் சைடு சொன்ன என்ன அவங்க ரீசன் வச்சிருப்பாங்க இல்லைங்களா? அது என்ன சொன்னாங்கன்றத தான் பார்க்க போறோம். ஸோ ஃபைனலா இந்த இந்த விலங்குகள சாப்பிடுறத பத்தின டாபிக் தான் இது. ஸோ பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? ஆஃப்ரிக்கா. என்னதான் உலகத்துல நெறையா கான்டினென்ட்ஸு, ஏகப்பட்ட கண்ட்ரீஸ் இருந்தாலுமே, எப்பவுமே இந்த ஆஃப்ரிக்காவ மட்டும் ஒரு மாரி தனியா ஏதோ அன்டச்சபிள் மாரி ஒதுக்கி வைக்கிறது ஜென்ரலாவே இருக்கிற ஒரு பாலிசின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்ரிக்கால இன்னுமே மெஜாரிட்டி ஆஃப் த கண்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா, அந்த பாவர்ட்டி லைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுக்கு ரொம்ப கீழயே தான் இருக்குது. பெருசா டெவலப்பே ஆகாம, இன்னுமே அந்த கண்ட்ரீஸ்லாம் நார்மலா ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு வேள சாப்பிடுறதுக்கே கஷ்டப்படுற ஒரு நிலைமை தான் இன்ன வரைக்கும் போயிட்டு இருக்குது. சூப்பர். நம்ம எக்ஸாம்பிள் கூட பார்த்துருப்போம். லாஸ்ட் டைம் அந்த மங்கி பாக்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா? பயங்கரமா பரவுச்சுல்ல. இன்னும் பரவிட்டு இருக்கு பேசிக்கா. ஸோ அப்படி பரவப்பட்டபோது சின்ஸ் அதெல்லாம் இந்த மாரி ஒரு ஏழ்மையான கண்ட்ரீஸ்ல பரவுன காரணத்தினால தான், பெருசா யாரும் அத பெருசா கண்டுக்கல. வேக்சினும் அதனால தான் கண்டுபிடிக்கப்படலன்னு சொல்லிட்டு நம்ம நெறைய பேசியிருப்போம். சரி அத விடுங்க வேற டாபிக். இப்போ என்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சவுத் ஆப்பிரிக்கா கண்டத்துல குறிப்பா நமீபியா, அப்புறம் இந்த ஜிம்பாப்வே இந்த மாதிரியான நாடுகள்ல பார்த்தீங்கன்னா, பயங்கரமான வறட்சி. ஏற்கனவே அவங்க ஊர் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம ரொம்ப எக்கனாமிக்கலா டவுன் ஆயி, அந்த மாரி சிச்சுவேஷன்லாம் இருக்குது. அந்த டைம்ல எக்ஸ்ட்ரா வறட்சி வேற வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இன்னும் பயங்கரமா மோசமாயிடும் இல்லைங்களா? அந்த மோசமான சிச்சுவேஷன தான் இப்போ அந்த கண்ட்ரீஸ்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்ப கவர்மெண்ட்டா உட்கார்ந்து எல்லாம் யோசிக்கிறாங்க, பேசுறாங்க. என்ன பண்ணலாம்? அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம்லாம் பேசி, ஃபைனலா ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த முடிவு தான் நான் ஆல்ரெடி ஸ்டார்ட்டிங்ல சொன்ன அந்த வன விலங்குகள வேட்டையாடி சாப்பிடுற அந்த ஒரு முடிவு. என்னடா லூசுத்தனமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இதுக்கு இன்னும் ஒரு சில எக்ஸ்ட்ரா நியூஸ்லாம் சொல்றேன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் நம்ம நமீபியாவ பார்ப்போம். நமீபியால அந்த அந்த சுத்தி கண்ட்ரீஸ்ல ஆல்மோஸ்ட் ஒரு ஆவரேஜா 25லிருந்து 30,00,000 பீப்பிள்ஸ் அதாவது மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுல பாதிக்கும் மேல இன்னுமே சாப்பாடு இன்னும் இல்ல இந்த சிச்சுவேஷன்ல சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம இருக்காங்க. அதாவது 2 பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த 2 பேர்ல ஒருத்தனுக்கு சாப்பாடு இல்ல. அந்த அளவுக்கு பயங்கர மோசமான ஒரு நிலைமை. கவர்மெண்ட் யோசிச்சு யோசிச்சு பார்க்குறாங்க. சரி என்ன பண்ணலாம்? அப்படி பண்ணலாம், இது பண்ணலாம்ன்னு சொல்லிட்டுலாம் யோசிச்சு, கடைசியில வேற வழியே இல்லடா. நம்ம பழங்காலத்துக்கே போயிருவோம் டைம் டிராவல் பண்ணி. மிருகங்கள வேட்டையாடி சாப்பிடுவோம்ன்னு சொல்லிட்டு அந்த முடிவுக்கு வராங்க. முடிவுக்கு ஆல்ரெடி 150 அனிமல்ஸ கொன்னாச்சு. அதாவது கவர்மெண்ட்டே இத பண்ணிட்டு இருக்கு. நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா யானைய கொல்லக்கூடாது, அது கொல்லக்கூடாதுன்னு சொல்லி ரூல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஊர்லயும் இருந்திருக்கு. ஆனா அதெல்லாம் மாத்தி அமைச்சு இப்ப திருப்பி ஒரு ஒரு பேண்டமிக் மாரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைம்ல எல்லாத்தையும் மாத்தி வேற வழியே இல்ல. கொன்னு சாப்பிடுங்க. நமக்கு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எங்க எங்க நாட்டு மக்கள் தான் ரொம்ப முக்கியம். அவங்க உயிர் வாழணுன்றனால நம்ம என்ன வேணா பண்ணலான்ற மாரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஆரம்பிச்சவங்க பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி கிட்டத்தட்ட 150 அனிமல்ஸ கொன்னுட்டாங்க. அதன் மூலமாக கிட்டத்தட்ட 1,25,000 பவுண்ட் ஃப்ளஷ் அந்த கறி மக்களுக்கு குடுக்கப்பட்டிருக்கு.
இந்த ப்ராசஸ் வந்து போயிட்டே இருக்குது. இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து ஒரு 700க்கும் மேற்பட்ட அனிமல்ஸ வந்து கொல்றதுக்கு பிளான் போட்டுருக்காங்க. அதுல 83 யானைகள், 30 ஹிப்போபோட்டமஸ் அந்த நீர் யானை, 60 பைசன் எருமைகள், 50 இம்பால்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மான் மாரி இருக்குமே. மான் ஆமா மான் மாரி இருக்குல்ல, அந்த ஒரு இது. அதுக்கப்புறம் 300 வரிக்குதிரைகள். ஒண்ணுமே புரியலையேடா! இப்படி எல்லாத்தையும் கொண்டுட்டே போயிட்டு இருந்தா, அப்புறம் எப்படி அந்த ஃபுட் செயின் வந்து பாதிக்கப்படாதா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்குமே ஒரு பயங்கரமான ரீசன் சொல்றாங்க. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா ஜிம்பாப்வேல. சின்ஸ் இப்ப நமீபியால இதெல்லாம் பண்றாங்க இல்லைங்களா? அதே மாரி ஜிம்பாப்வேவும் வந்து இத பார்த்துக்கிட்டு, அடடே! செம்ம ஐடியா இல்ல. இத நம்மளும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க என்னங்க 1, 2, 3, 4ன்னு சொல்லிட்டு, நாங்க பார்த்தீங்களா 200 யானைகள நாங்க வந்துட்டு கொலை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அதுக்கு மேல பண்றாங்க. சரி ஓகே. இது என்னடா 200 யானைகள் எனக்கு புரியல. இப்ப என்ன கொன்னுட்டே இருந்தா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்களா? அந்த பீட்டா மாரி அங்க ஆட்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்க என்ன பண்றாங்கன்னா, யோவ் உங்களுக்கு என்ன ஏதாவது புத்தி கித்தி கெட்டு போச்சா? இப்போ ஒரு நாட்ல சாப்பிடுறதுக்கு வழி இல்ல, ட்ராட்டு அந்த மாரி பிரச்சனைலாம் வந்துச்சு அப்படின்னா, பக்கத்து நாட்டுக்கிட்ட வந்து ஹெல்ப் கேளுங்க. அங்கிருந்து தானியங்களும், வேற ஏதோ என்னலாம் பண்ணுமோ அதெல்லாம் வந்துட்டு இம்போர்ட் பண்ணுங்க. அப்படி வர வச்சு சாப்பிட்டு மக்களுக்கு வந்துட்டு இது பண்ணீங்களா, அத விட்டுட்டு வந்து போயிட்டு இருக்கிற மிருகங்கள போய் கொன்னு சாப்பிடுறீங்களா? இது எந்த விதத்தில நியாயம்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்கறாங்க. இப்ப அதுக்கு வந்துட்டு ஒரு ரீசன் சொல்லணும்ல. அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, "இத பாருங்க சார். நாங்க வந்து சும்மா வந்துட்டு வேணும்னே வந்துட்டு கொல்லணுன்றதுக்காக நாங்க வந்து எதுவுமே பண்ண கிடையாது. நாங்க இத ஏன் பண்றோம்ன்றத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் சொல்றாங்க. அதுவும் குறிப்பா வந்துட்டு எலிஃபண்ட்ஸ்க்கு, யானைகளுக்கு ஒரு ரீசன் சொல்றாங்க. அதாவது அவங்களோட கண்ட்ரி, அந்த நிலப்பரப்பு, அந்த வைல்ட் லைஃப், அந்த ஃபாரஸ்ட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த ஃபாரஸ்ட்ல ஒரு ஆவரேஜா ஒரு அப்ராக்ஸிமேட்டா ஒரு 40,000 யானைகள் வரைக்கும் சுத்தலாம். அதாவது அந்த அளவுல வந்து யானைகள் கூட்டம் இருக்கலாம் அந்த ஃபாரஸ்ட்ல. ஏன்னா மத்த சில மிருகங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? ஆனா, அப்படி ஒரு 40,000 யானைகள் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல, கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அதோட டபுள் மடங்கு. அதாவது 80,000 கிட்ட வந்துட்டு யானைகளுடைய பாப்புலேஷன் வந்துட்டு அப்படியே டபுள் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இதன் காரணமாகவும், நாங்க வந்து யானைகள வந்து வேட்டையாடுறோம். மத்த மிருகங்களையும் வந்துட்டு கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு. இப்ப எப்படி நம்ம அந்த பில் கேட்ஸ் ஒரு இன்டர்வியூ குடுத்திருப்பார்ல. அந்த கொரோனாவுக்கு முன்னாடி வந்துட்டு, பூமியில வந்து பாப்புலேஷன் அதிகமாயிட்டே இருக்கு. அத எப்படியாவது நம்ம குறைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு, அத போய் கொரோனா கூட லிங்க் பண்ணிலாம் நம்ம பேசிட்டு இருந்தோம்ல. உண்மையா பொய்யான்றான்னு தெரியல. பட் சொல்றேன் அந்த மாரி. அந்த மாரி வந்து இவங்களே வந்துட்டு யானை அதிகமா இருக்குன்னு நம்ம போட்டு தள்ளி நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரோம்னு சொல்லிட்டு இவங்களே பிளான் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்துட்டு எக்ஸ்ட்ரா அவங்க சொல்ற பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு என்ன சொல்றது? ஒரு யானை ஆவரேஜ் வெயிட்ன்னு வச்சுக்கோங்களேன். ஆவரேஜா ஒரு யானை, ஒரு ஆண் யானை வந்துட்டு அப்ராக்ஸிமேட்டா 4லிருந்து 5,000 கிலோ வரைக்கும் வெயிட் இருக்குமாம். ஸோ, அப்ப நான் ஒரு யானைய கொன்னாலே எனக்கு எவ்வளோ ஒரு மீட் கிடைக்கும். எவ்வளோ ஃப்ளஷ் கிடைக்கும். அது மூலமா எத்தன பேருக்கு நான் வந்துட்டு சாப்பாடு போட முடியும்னு சொல்லிட்டு, இத அப்படியே வேற சொல்றாங்க. இதுதான் அங்க நடந்துட்டு இருக்கிற சிச்சுவேஷன். இதை வச்சு நெறையா இயற்கை ஆர்வலர்களும் என்ன பேசுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "யோவ்! நீ வந்துட்டு யானை அதிகமா இருக்குது. அத நான் கொல்றேன். சாப்பாடு மத்தவங்களுக்கெல்லாம் போடுறேன்னு நீ சொல்ற. நீ பார்த்தன்னா ஏன் நீ வந்து நாள பின்ன வந்துட்டு மனுஷங்க பாப்புலேஷன் ஜாஸ்தியா இருக்குது. அதனால மனுஷங்கள கொன்னு நான் வந்து மனுஷங்களுக்கு சாப்பாடு போடுறேன்னு நீ ஏன் சொல்ல மாட்ட?" இந்த மாரி நெறைய கேள்விகள் கேட்டுட்டே இருக்கிறாங்க. அதே மாரி உலகம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, அந்த இயற்கை ஆர்வலர்கள், மத்த அந்த ஆராய்ச்சியாளர்கள், அந்த மத்த பேர்லாம் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்க எல்லாருமே இதுக்கு வந்துட்டு பெருசா வந்துட்டு எதிர்ப்பும் தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த நிலைமை எங்க போய் முடியும்னு தெரியல. என்ன சொல்றது? அந்த ஒரு ஃபேமஸான ஒரு ஒரு கோட் சொல்லுவாங்கல்ல. "தி வேர்ல்ட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் ஹியூமன்ஸ்ன்னு" சொல்லிட்டு. அது அப்பப்போ வந்துட்டு ஹியூமனுக்கு தான் வந்துட்டு நம்ம வந்து ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும்னு நெனைக்கிறேன். ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் வுட் ஹேவ் பீன் பெட்டர் வித்தவுட் ஹியூமன்ஸ்ன்னு கூட வந்து யோசிக்க தோணுது. ஏன்னா, நம்ம இருக்கிறதுனால அந்த பிரச்சனைய போட்டு அத அழிக்கிறது, கொல்றது, எல்லாத்தையும் தப்பு தப்பா என்னமோ பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா, இது வந்துட்டு தேவையில்லாத வேல தான். யானைகள் அதிகமா இருக்குன்னா, அது ப்ராப்பரா மேபி வந்துட்டு நெறைய கண்ட்ரீஸ்ல யானைகள் இல்லாம இருக்கலாம். தேவைப்படலாம் யானைகள் வந்து இனப்பெருக்கத்துக்கு. அந்த மாரி கண்ட்ரீஸ்க்கு அத அதெல்லாம் தெரியல எவ்வளோ செலவாகும்னு எனக்கு தெரியல பேசிக்கா. பட் எனிவேஸ் சொல்றேன். அந்த மாரி ஏதாவது பண்ணலாம். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு அத கொல்றதுன்றது எந்த அளவுக்கு ப்ராப்பரான்னு தெரியல. இதே மாரி சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாலயும் வந்துச்சுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ ரீசென்ட்டா தான் நான் எங்கேயோ படிச்சேன். இந்த மயில் இருக்கு பார்த்தீங்களா? மயில் வந்து நம்ம நாட்ல வந்து கொல்லவே கூடாது. பெருசா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மயில நீங்க கொன்னீங்கன்னா போலீஸ் புடிச்சுட்டு போயிரும். ஸோ அப்படி இருக்கும்போது ரீசென்ட்டா எங்க ஊர்லயே நான் சொல்றேன். மயிலோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா குரோ ஆயிருக்கு. அதாவது எப்படி சொல்றது? மொதல்லலாம் வந்துட்டு காட்டுல எங்கேயாவது மயில் இருக்கும். ரேரா பார்ப்போம். மழை கிழ வந்தா டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்கும். அதெல்லாம் பார்ப்போம். ஆனா இப்போ சர்வ சாதாரணமா இப்படி கோழிகள்லாம் வீட்ல போகுது இல்லையா? நான் காமெடிக்கு சொல்லல. நிஜமா தான் சொல்றேன். அந்த அளவுக்கு மயிலோட பாப்புலேஷன் அதிகமா இருக்கு. ஸோ மேபி இதுவும் கூட ஒரு ஒரு பிரச்சனையா மாறலாம் ஃபியூச்சர்ல. உடனே வந்து இந்தியா தரப்பு வந்துட்டு, சட்டத்த மாத்துடா, போட்றா, மயில் கறிய போட்றா எல்லா ஹோட்டல்லயும்" சொல்லிட்டு ஆர்டர் போட்டா அது சரியா? அப்படின்றது எனக்கு தெரியல.
ஸோ மேபி ஆல்டர்னேட்டாக வேறு ஏதாவது யோசிச்சு சரி நம்ம எப்படி வேறு என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஏதாவது பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். பட் எனிவேஸ் அங்கே இருக்கிற மக்களோட வழி அவங்களுக்கு தான் தெரியும். மேபி நம்ம இங்கே இருந்து என்ன வேணால் பேசலாம், இதெல்லாம் தப்பு ரைட்டுன்னு சொல்லிட்டு. பட் வெளியிலேருந்து பார்க்கும்போது தப்பாக தான் தெரியுதுப்பா. ஸோ யானைகளையோ மற்ற மிருகங்களையோ இந்த மாதிரி வாலண்டியராக வந்துட்டு கொன்று அதன் மூலமாக மக்களோட பசியை ஆற்றுறதுக்கு பதிலாக அங்கே இருக்கிறவங்க சொல்கிற மாதிரி ஏதோ ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது வந்துட்டு கல்டிவேஷன் கோல் வேறு ஏதாவது ப்ராசஸ்க்கு வேறு ஏதாவது பண்ணலாம். மேபி இது வந்துட்டு டெம்பரரி தானே, எவ்வளோ கொண்டே இருப்பீங்க, ஒரு காலத்துக்கு அப்புறம் அதெல்லாம் அழிஞ்சு போயிடும்ல, அதெல்லாம் ஃபுல்லாக போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க சாப்பாட்டுக்கு? ஸோ அந்த மாதிரி திருப்பி மனுஷன் தான் அடிச்சு சாப்பிடணும். ஸோ வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டாக பிளான் பண்ணி இன்னும் பெட்டராக பண்ணாங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டு எப்படி நமீபியா பண்ணதை பார்த்துட்டு ஜிம்பாவே பண்ணாங்களோ அதே மாதிரி ஜிம்பாவே பார்த்து உகாண்டா பண்ணாமல் இருந்தால் சந்தோஷம் தான். இது ஏதோ பரவிக்கிட்டே இருக்குது பெரிய ஒரு யுக்தி மாதிரி பேசிக்கா. சரியா, தட்ஸ் இட் ஃபார் டுடே. மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.